ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே பார்பி டால் செட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டாக்டர் செட்டு, மேக்கப் செட்டு, கிச்சன் செட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோடய இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ பார்பி டால் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெட்டையாக மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம மடக்கும் போது அந்த ஹைட் வருதுல ரெண்டு சைடும், அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து திருப்பி இதே ஃபோம் ஷீட்டில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு நிற்காது. ஸோ அதனால் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பீஸும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டும்போது நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ வாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இதில் வந்து டிசைனுக்காக இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து டபுள் டேப்லேருந்து சின்னதாக கட் பண்ணி இதை வந்து நம்ம ஒட்டுறதுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹேண்ட்பேக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மூடுறதுக்கு வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்க மாஸ்கில் இருக்க எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்குமே நீங்கள் ஃபோம் ஷீட்லேயே கட் பண்ணி ஒட்டலாம், அல்லது ஏதாச்சும் டெக்கரேட்டிவ் நூல் அந்த மாதிரி இருக்கிறதுல கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வேஸ்ட்டாக இருக்க மாஸ்க்லேருந்து அந்த எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த ஹேண்ட்பேக்கோட 2 சைட்லேயுமே நம்ம உள்ள ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக குட்டிய ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து டிசைனுக்காக சின்னதாக எல்லோ கலரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதில் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து டிசைன் வந்து நீங்கள் வேறு எதுனாலும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டில் வந்து சின்னதாக 2 சர்க்கிள் வரைஞ்சி நடுவில் வந்து ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். இதை வந்து சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த 2 சர்க்கிளுக்கு நடுவுலையும் நம்ம வந்து ஓட்ட போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்தினாலே நமக்கு சின்னதாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 இதுலேயுமே நம்ம நடுவில் வந்து ஓட்ட போட்டுடலாம். அதாவது நம்ம பார்பிக்கு வந்து கண்ணாடி ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோங்கிறது பென்சில் வச்சு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து எல்லோ கலரில் அந்த கண்ணாடிக்கு வந்து கைப்பிடி வந்து நான் கட் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்பி டாலை வச்சு அந்த இதில் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதை அளவாக வச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் 2வது பீஸும் கட் பண்ணிவிட்டேன். இது 2யுமே நம்ம அது சைடில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நான் வந்து இந்த பார்பி டால் செட் ஃபுல்லுமே இந்த 2 கலர் காம்பினேஷனில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் 2 ஃபோம் ஷீட்லேயே எல்லாமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம அழகாக கண்ணாடி வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்பி டாலே எடுத்து ஒரு ஃபோம் ஷீட்டை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு அது தேவைங்கிறத பார்த்துட்டு அந்த சுற்றளவு வந்து கரெக்டாக பார்த்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அது வந்து கீழே இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம வந்து ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒட்டுறதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி ஒட்டுங்க. ஸோ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டும்போது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஒட்டிடலாம். நீங்கள் க்ளூகன்னு யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக அந்த கவுனில் கீழே மடிப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுவுமே நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மடிப்பு வச்சு ஒட்டினதுக்கப்புறமா இது எந்த அளவுக்கு நமக்கு ஹைட்டுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லும் பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்குது. கலர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து அந்த கால் தெரிகிற அளவுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் ஷாப்பிங் பேக்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் கைப்பிடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குமே நீங்கள் வந்து வேஸ்ட் மாஸ்கில் இருக்கிற எலாஸ்டிக்கு இல்லைனா வேறு ஏதாச்சும் டெக்கரேட்டிவ் ரோப்பு அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் வந்து முன்னாடி மடக்கி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் அது மேலேயும் ஒரு ஃபோம் ஷீட் வந்து சின்னதாக கட் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கயர் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பார்பி டாலோட கழுத்தில் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற டிசைனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக கீழே வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எல்லோ கலரில் சின்னதாக ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம மேலே இருக்க இதில் வந்து டிசைனுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஸோ 2 கலர் காம்பினேஷனில் நம்ம பண்ணுறனால இந்த கலரில் வந்து நான் கட் பண்ணி மேலே இருக்க ட்ரெஸ்ஸில் வந்து இப்போ ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எந்த ஃப்ளவர்னாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை வேறு சின்ன டிசைனாக எது வேணாலும் வரைஞ்சி இது வந்து ஒட்டிடலாம். அதே மாதிரி அந்த மேலே பிங்க் கலரில் இருக்கிறதுலையும் சின்ன சின்ன டிசைனாக எடுத்து அந்த எல்லோ கலர் இதில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் இதை எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சென்டரில் அந்த ஸ்ட்ராவை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணதிலே கிடக்கும்ல, அதில் சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி அந்த ஸ்ட்ரா மேலே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதை வந்து அந்த பார்பி டாலுக்கு கையில் வந்து நம்ம பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம 2 இது ரெடி பண்ணி 2 கையிலையுமே மாட்டி விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ஒரு டிசைன் வந்து வரைகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைன் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இன்னும் பெருசாகவும் வரைஞ்சிக்கலாம், சின்னதாகவும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இதை வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சென்டரில் வந்து நான் பிங்க் கலரில் சின்ன சர்க்கிள் கட் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஷர்ட் வாங்கும்போது நமக்கு இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷர்ட்டில் வந்து நிறைய இடத்துல மாட்டியிருப்பாங்க. இதை வந்து இது மேலே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அந்த இதை ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த எல்லோ கலர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராவில் வந்து மேலே மடங்குற மாதிரி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த வளைவில் கூட அந்த இது தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராவே மாட்டிடலாம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பின்னில் வந்து நம்ம 2 பக்கமுமே ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணி மாட்டிடலாம். இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராவை வந்து நம்ம மாட்டிட்டு அதில் வந்து எண்டிங்கில் வந்து ஃபெவிபாண்ட் லைட்டாக அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரா அதுலேருந்து கீழே இறங்காது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஹேர் கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பார்பி டாலில் மாட்டி காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம அழகாக ஒரு கிளிப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டில் அந்த பொம்மையோட காலை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வரைகிறோம். ஸோ வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி அதோட சென்டரை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் ஷீட் மேலே வந்து இதை வந்து நம்ம மாட்டிடலாம். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாட்டிட்டு அந்த ஃபோம் ஷீட்டுக்கும் ஸ்ட்ராக்கும் நடுவில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ வந்து இது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக குட்டியாக 2 ஸ்லிப்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அந்த பார்பி டாலுக்கு நம்ம மாட்டி பார்க்கலாம். பாருங்கள், அழகாக கரெக்டாக அந்த காலில் மாட்டிக்கிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் அட்டை இருக்கும்ல, இதில் வந்து எவ்வளோ ஒல்லியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த பார்பி டாலோட காதில் வந்து மாட்டி பார்த்துக்கோங்க, கரெக்டாக டைட்டாக நிற்கிதா அப்படின்ட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபோம் ஷீட்டில் நம்ம ஆல்ரெடி ட்ரெஸ்ஸெல்லாம் டிசைன் பண்ணும்போது கட் பண்ணி விழுந்ததே இருக்கும். ஸோ அதில் ஒரு இதில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிளாக எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்ம அழகாக கம்மல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸ்ட்ராவை வந்து அந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட்டுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராவோட எண்டு வழியாக இன்னொரு இதை வந்து நம்ம மாட்டிடலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம மாட்டிடலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து நான் பார்பி டாலுக்கு மாட்டிட்டு அதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்லேருந்து ஒரு டிசைன் கட் பண்ணி இதை வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான், சின்னதாக நெக்லஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் நெக்லஸ்ஸு, 2 பிரேஸ்லெட் ரெடி பண்ணோம். அடுத்து வந்து 2 ஸ்லிப்பர் ரெடி பண்ணோம். அடுத்து கிளிப்பு, அடுத்து கண்ணாடி, அப்புறம் ஹேண்ட்பேகு, அடுத்து 2 கம்மல் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஃபோம் ஷீட்லேயே அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே அந்த பார்பி டாலுக்கு வந்து நம்ம இப்போ மாட்டி பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கால் வழியாக விட்டுட்டு தலையை மட்டும் கலட்டிட்டும் மாட்டிக்கலாம். அல்லது அந்த கயிறு வந்து நம்ம அதிகமாக விட்டோம்னா தலைவலியாகவும் மாட்டிக்கலாம். தலைவலியாக மாட்டினா பின்னாடி வந்து இழுத்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா அதோட கண்ணில் மாட்டுறத விட இந்த மாதிரி தலையில் மாட்டும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து தலையில் மாட்டி விட்டுருக்கேன். அடுத்து ஹேண்ட்பேக் மாட்டியாச்சு. அழகாக நம்ம வந்து பார்பி டாலுக்கு தேவையான எல்லாமே ஃபோம் ஷீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.